ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பொரிவிலங்காய் உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் இந்த டம்ளரால் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி எடுத்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ புழுங்கல் அரிசி 2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இதே டம்ளரை தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு பேனில் இந்த அரிசியை நல்லா வறுத்தெடுக்கணும். நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததையும் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். எள்ளு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கோம். நிலக்கடலை 1 டம்ளர், பொட்டுக்கல்ல 1 டம்ளர் எடுத்திருக்கோம். இந்த 1 டம்ளரில் 1/4 டம்ளர் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி பொட்டுக்கல்லையை வறுத்து நம்ம அரிசி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்குவோம். இப்போ எள்ளை போட்டு எள்ளு பொரிஞ்சதையும் அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. பொட்டுக்கல்ல இந்த 1/4 டம்ளர் தனியாக எடுத்துகிட்டு நிலக்கடலையை வறுத்தெடுத்தாச்சு. மீதி இருக்கிற பொட்டுக்கல்லையும் வறுத்து அதை அரிசியோட சேர்த்தாச்சு. 3 ஏலக்காய் எடுத்துருக்கோம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாகு காய்ச்சறதுக்கு 2 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டு 2 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிட்டு அதோட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகுபதம் இப்படி வந்ததையும் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த மாவோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கல்ல வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையை தோல் நீக்கி நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம அரைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு சூடு இருக்கிறப்பயே நம்ம நல்லா பிடிக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். இப்போ உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாட்டி காலத்துலேருந்து இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். இப்போ நம்ம பசங்கள்லாம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எதுவும் அவ்வளோக்கா சாப்பிட்றதில்ல. இதை ட்ரை பண்ணி பிள்ளைங்களை சாப்பிட வைங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.